நிறைய பதில் சொல்லணும், சொல்லிடவா? சொல்லுங்க. துருப்பிடிச்சிருக்கு, கையாலாகாத அரசுன்னு அவர் பாட்டுக்கு நிறைய கற்பனை வளம் மிக்க வாதங்களை எல்லாம் எடுத்து சொன்னாரு. அவருக்கு ஒன்று ஞாபகப்படுத்தணும், அண்ணா உங்களை நம்பித்தானே நான் வந்தேன் அப்படின்ட்டு ஒரு பொள்ளாச்சியில் ஒரு கதறல் குரல் கேட்டுது. அதில் ஈடுபட்டவர் யாருன்னா அதிமுக பொள்ளாச்சி நகர மாணவர் அணி செயலாளர். சம்பவம் நடந்தது 2019 ஆண்டு. திமுக தான், எங்களுடைய தலைவர் தான் அப்போது அந்த போராட்டத்தை மிக முன்னின்று நடத்தி மிக மும்முரமாக நடத்தி அந்த பெண்ணுக்கான நீதியை வாங்கி கொடுத்தாருங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். நடந்தது 2019 ஆண்டு. ஆனா 2021 ஆண்டு தான் அவர் கைது செய்யப்பட்டார். இந்த அருளானந்தம்ங்கிறவர் 2021 ஆண்டு தான் கைது செய்யப்பட்டார். நீதி வாங்கி கொடுத்ததுன்னு சொல்றீங்க. இப்ப இவங்க போராடும் போது அது அரசியல்னு சொல்றீங்களே. இல்லையே, இதை தடுத்தோமா? நாங்க தடுக்கவே இல்லையே. தடுத்தால் தானே அப்போ அதிமுக அரசு தடுத்தது. இந்த அருளானந்தம் மேல நடவடிக்கை தடுத்ததா? அது சிபிஐக்கு உத்தரவிட்டது யாரு? நடவடிக்கை எடுக்க முடியாத மாதிரி தடுத்தது அவர்கள். திமுக ஆட்சி காலத்துல மேடம் ஒரே ஒரு நிமிஷம், சென்னை அண்ணா நகர்ல ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டான். அந்த பெண் ஒரு நியாயம் கேட்டு காவல் நிலையத்திலே நியாயம் கிடைக்கல. அந்த குடும்பத்தார்கள் மிரட்டப்படுறாங்க, நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை வேணும். உச்ச நீதிமன்றத்திற்கு போகும்போது இந்த தமிழ்நாடு அரசு அவங்க அப்படி உச்ச நீதிமன்றத்துக்கு போக கூடாது, விசாரணை கூடாது என்று அந்த குடும்பத்தையே மிரட்டுனாங்க. இன்றைக்கு அந்த நீதிமன்றம் சிபிஐ விசாரணை இல்ல அவங்க சொல்றாங்களா, அதுக்காக சொல்றேன். சிபிஐ விசாரணை அப்போ அந்த குற்றவாளியை காப்பாற்றுவதற்கு பல கோடிகளை வைத்து பெரிய வழக்கறிஞரை வைத்து வாதாட வேண்டிய அவசியம் திமுகவுக்கு ஏன் வந்தது? அப்புறம் பேசும்போது எல்லாருமே சொல்றாங்க, அந்த பெண் இரவில் 8 மணிக்கு மேல ஒரு டைலாபிடேட்டட் பில்டிங், அப்புறம் யாருமே இல்லாத ஒரு இடத்துல போய் நின்று பேசினதான் தவறு அப்படின்னு. அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருந்த உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்த ஒருத்தர் மீது ஒரு பெண் பாலியல் வழக்கு தொடுத்தாங்க. அப்போ என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? அந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஓய்வு பெற்ற பின்பு அவருக்கு எம்பி பதவி தானே கொடுத்தாங்க. அதைத்தானே குற்றத்தின் பின்னணி என்னன்னா, தண்டனைகள் இங்கே சரியாக பின்பற்றப்படுவதில்லை, தண்டனைகள் சரியாக கொடுக்கப்படுவதில்லை. அதுதான் இந்த மாதிரி அதிகமாகி கொண்டிருப்பதற்கு காரணம்ங்கிறத நீங்க நினைவில் வச்சுக்கணும். அதே மாதிரி நம்முடைய பிஜேபியின் தலைவி 2 மாநிலத்துக்கு 1.5 மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்தா அவங்க சொன்னாங்க, நான் இங்கே தலைவியாக இருந்தபோது கட்சி சுத்தமாக இருந்தது, அதற்கு அப்புறம் குற்றவாளிகள் பட்டியலில் இருப்பவர்கள் எல்லாம் கட்சியில சேர்க்கப்பட்டார்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாங்க. அப்படின்னா இப்போ இவர்கள் பொங்குகிறார்கள் இல்லையா, இங்கே ஒரு அநீதி நடந்து விட்டது, தமிழ்நாடு வாழ தகுந்ததாக இல்லை அப்படின்னு இவங்க பொங்கறது எல்லாமே அந்த மணிப்பூர்ல 2 பெண்களை நிர்வாணமாக அரச பயங்கரவாதத்தில் இழுத்து வந்தார்கள். அதைத்தான் நீங்க குறிப்பா புரிஞ்சுக்கணும். தனிநபர் பிரச்சனைங்கிறது வேற. எழுப்பும்போது அவர்கள் சார்ந்த பிரச்சனையை பேசுறது என்பது அதற்கான பதிலாக இருக்க முடியாதுங்கிறது எங்களுக்கு புரியும். ஆனா இவர்கள் ஏன் அப்போ வாய மூடிட்டு இருக்காங்க? ஒரு ஹத்ராஸ்ல பிரச்சனை நடக்கும்போது, ஒரு உன்னாவ்ல இவர்களுடைய எம்பிக்களே கொடி பிடிச்சுக்கிட்டு அவங்கள போய் ஆதரவு கொடுக்கறாங்களா இல்லையா? அந்த பில்கிஸ் பானு விஷயத்துல இவர்கள் 11 பேர் அவர்கள் வெளிவந்த போது, அதுவும் என்ன சம்ஸ்காரி பிராமின்ஸாக இருக்கிறார்கள், அதனால் அவர்கள் தூய்மையானவர்கள், தவறு செய்ய மாட்டார்கள்னு இவங்க தான் வாக்குமூலம் கொடுக்கறாங்க. எனவே குற்றத்தின் பின்னணி என்னன்னா, இந்த மாதிரி குற்றம் செய்பவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் போது அதிலிருந்து ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு இவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு பதவிகளும் மகுடங்களும் அரியணைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால அந்த பின்னணி நீங்க பேசுறீங்க. இப்போ இவர் ஞானசேகரனோட அரசியல் பின்னணி பலமாக விமர்சிக்கப்படுகிறது இல்லையே. ஒரு கூட்டம், அதைத்தான் நான் சொல்றேன், ஒரு தனி நபர் என்று வருகின்ற அந்த பிரச்சனைக்கும் அரச பயங்கரவாதத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு தனிநபரின் பிரச்சனையை நீங்க சமூகத்தின் பிரச்சனை அல்லது அரசின் பிரச்சனை, ஆளும் கட்சியை சேர்ந்தவர் என்பதுதான் இங்க பிரச்சனை. அந்த துணிச்சல்ல தான் அவர் இதை தொடர்ந்து செய்றார் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பாருங்க, ஒரு அருளானந்தம் அதிமுக மாணவரணி செயலாளர், அவரை கைது செய்த போது அதிமுகவிலிருந்து நீக்கியது அந்த கட்சி. ஞானசேகரனே அப்படி செய்யல. ஏன்னா அவர் எங்களுடைய கட்சியை சார்ந்தவர் இல்லை என்பது எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஒரு கூட்டம் நடக்குதுன்னா யார் வேணா வந்து நிப்பாங்க. அதுவும் அமைச்சர்களை பார்ப்பதற்கு பொதுமக்கள் நிறைய பேர் வருவாங்க. அதெல்லாம் இயல்பான விஷயம்.
அப்படின்னு பார்த்தா ஒரு விமான பயணத்தில் நம்முடைய பிரதமரும் அதானி அவருடைய சார்ந்த நண்பர்களுமாக போன அந்த படத்தை வைத்து ராகுல் காந்தி கேட்டார்ல நாடாளுமன்றத்தில், அதுக்கு என்ன பதில் இருக்கு? அது ஒரு தனிப்பட்ட சம்பவம் தானே, அதற்கான விளக்கத்தை இன்னமும் கொடுக்க முடியல. நிகழ்ச்சி சார்ந்த அழைப்புதல்ல அவருடைய பெயர் இடம் பெற்றிருக்குன்னு குறிப்பிடுறாங்க. அதான்ப்பா, ஒரு ஆர்வலர் என்று வரும்போது அந்த கூட்டத்துல யார் வேணா வந்து உட்காரலாம். ஆனா அவருக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை. வரக்கூடியவருக்கும் அழைப்புதல்ல பெயர் இடம் பெற்றிருப்பதற்கு முரசொலியில் அவர் பெயர் வந்திருக்கிறது. முரசொலி பத்திரிகையில அதாவது வந்து சைதை 170வது வட்டத்தில் கொடியேற்று இனிப்பு வழங்கும் விழா, அவருடைய பேர் வந்து டி ஞானசேகர். இது வந்து முரசொலியில் வந்தது. அதே மாதிரி இன்னொரு பத்திரிகையில் ஸ்டாலின் உதயநிதி போட்டோ போட்டு மா சுப்பிரமணியம் போட்ட பேர்லயும் அவருடைய பெயர் இருக்குது. இது வந்து ஆதாரப்பூர்வமா உங்களை பார்க்க சொல்லுங்க. அதை தான் நான் கேள்விக்குள்ளாக்குனேன். சொல்லுங்க. அதை விட முக்கியமா நீங்க கேட்க வேண்டியது எஃப்ஐஆர் எப்படி வெளியே வந்ததுன்னு கேளுங்க மேடம். சரி, நான் கேட்கிறேன். நான் என்ன கேள்வி கேட்கிறேன்றதை நான் கேட்கிறேன். சொல்லி கொடுக்கல. ஆனால் எல்லாத்துக்கும் இந்த மணிப்பூருங்கிறாங்க, வேற ஒரு இருக்கக்கூடிய விஷயத்துல எஃப்ஐஆர் எப்படி வந்தது? இந்த அரசாங்கத்துல போராடுறதுக்கு எதிர்கட்சிகளுக்கு அனுமதி இல்லையா? 30,000 போராட்டங்களை நடத்தினாங்க, நான் அனுமதி கொடுத்தோம். இன்னைக்கு ஆடு மாடுகளை போல எங்களை எல்லாம் அடிச்சு வண்டியில ஏத்துனாங்க மேடம். இன்னைக்கு எவ்வளவு மோசமான சட்டம் ஒழுங்கு. ஹிட்லர் இடியவின் ஆட்சியில கூட மோசமான ஜனநாயக நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி நடக்குதுன்னா உண்மையிலே வெட்கக்கேடு. நேரத்துல பேசி முடிச்சிட்டீங்க, அவங்க பேசி முடிச்சு சொல்லணும் அவங்க மேடம். ஹிட்லர் இடியமீன் ஆட்சி எல்லாம் பேசுறாரு, அது இந்தியாவில் ஒன்றிய அரசு நடத்திக்கிட்டு இருக்கு. ஆனா அவங்களுக்கு தானே இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதையே கேட்க மாட்டேங்கிறாரு. இந்தியா முழுக்க பரவலாக ஒரு மல்யுத்த வீராங்கனைகள்மா, அவங்க மேல அவங்க குற்றச்சாட்டு சொன்ன அந்த பிரிஜ்பூஷனுக்கு கூட ஒன்றிய அரசு என்ன செஞ்சது? அது மாதிரி பிரிஜ்வல் ரேவண்ணா அவருக்கு என்ன செய்ய, அவரை பற்றி நம்முடைய பிரதமரே போய் மேடை ஏறி விலாவாரியாக பேசினாரா இல்லையா? அவர் கையை பிடித்துக்கொண்டு இவருக்கு நீங்கள் வாக்களியுங்கள், அது எனக்கு அளிக்கிற வாக்குன்னு 3000 வீடியோஸ் இருக்கு அவரை பத்தி. அதனால அவர் அப்படியான குற்றவாளிகள் அதிகமாக இருக்கின்ற பிஜேபியும் அதை போன்ற குற்றவாளிகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற அதிமுகவும் இன்னமும் தொடர்பில் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம சொல்றோம். ஆனா இந்த விஷயத்துல நான் இந்த பெண், இந்த மாணவி, அவளுக்கான பாராட்டுதலை தெரிவித்தாக வேண்டும். ஏன்னா திரும்ப திரும்ப பேசுறவங்க எல்லாருமே அந்த பெண் போனதுதான் தப்பு, அவளை நம்ம முதல்ல அவளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும், அவங்க அம்மா அப்பாவோட வளர்ப்பு இப்படி அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன் இன்னமும் இந்த காலகட்டத்தில் 21ஆம் நூற்றாண்டுல வந்து நின்னுகிட்டு ஒரு பெண் அவளுடைய உடம்பு அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அந்த உடல் ரீதியாக பௌதீக ரீதியாக மட்டுமே ஒரு பெண்ணை பார்க்க வேண்டுமா? அதான் ஒரு கேள்வி. அதற்குத்தான் தந்தை பெரியார் போலீசிலும் ராணுவத்திலும் பெண்கள் அதிகமாக வர வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் தான் தமிழ்நாட்டில் முதல் பெண் காவல் நிலையத்தை உருவாக்கினார்.